வழிகாட்டி என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக உங்களோட இணையிறது நான் பார்த்திபன். +2 முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே ஒன்று மெடிசின் பற்றி யோசிப்போம், இல்லைனா பெரும்பாலானவர்கள் பொறியியல் பற்றி யோசிப்பாங்க, மிகச்சிலர் லா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மேற்படிப்புகளில் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஸோ சிஏ உள்ளிட்ட படிப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாம் பேசுகிறதுக்கு நம்முடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருந்து மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் நம்மோட இன்னைக்கு அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தந்தி டிவியோடு இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை இங்கே வரவேற்கிறேன். சார், சிஏ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. இந்த மெடிசனாக இருக்கட்டும் இல்லை பொறியியலாக இருக்கட்டும், அதிலிருந்து சிஏ எந்த விதத்தில் வேறுபடுது, மாணவர்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள கோர்ஸாக இருக்கும்? சரி, பொதுவாக ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த படிப்பு வந்து வழங்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய சிறப்பான படிப்பு அப்படின்றத நமக்கு தெரிவிக்குது. ஸோ பொதுவாக வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகளும் பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுடைய ஒரு உயர்கல்வி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அவங்க ஒரு மெடிசன் இல்லைனா இன்ஜினியரிங்கை வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்கள். இந்த படிப்பில் என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டே போகலாம். ஒன்று வந்து இதில் சேரும் முறை வந்து மிக மிக எளிது. பொதுவாக நம்ம வந்து எம்பிபிஎஸ் இல்லை பிஇ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து சேரணும் அப்படின்னாவே நுழைவுத் தேர்வுகள், அது வந்து அதுக்கான பயிற்சியை வந்து +2க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதோட அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நுழைவுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற்றால் கூட அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்னா அந்த படிப்புகளில் சேர முடியறதில்ல. ஸோ அதுக்கு அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த படிப்புகளில் இருக்கிற கல்வி கட்டணம், அதுக்கு அடுத்தது அந்த படிப்புகளை முடிப்பதற்கான காலநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் வந்து நீங்கள் அதில் வந்து அந்த கிராஜுவேஷன் வந்துட்ட பிறகு கூட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்ற மாதிரியான நிலைமையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் அப்படின்னா இந்த படிப்புகளில் சேருவது எளிமையான முறையா அப்படின்னா நிச்சயமாக எளிமையாக சேர முடியும். ஒரு +2 அல்லது டிகிரி முடித்த மாணவர் வந்து இந்த படிப்புகளில் சேரணும் அப்படின்னா அவருக்கு நுழைவுத் தேர்வுகள் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட கல்லூரியில் மட்டும்தான் இந்த படிப்புகளுக்கான சேர்க்கை நடக்கும் அப்படின்ற நிலைமை கிடையாது. அதே மாதிரி இதனுடைய கல்வி கட்டணங்கள் மிக அதிக அளவில் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இது ஒரு அஃபோர்டபுளாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை கிடையவே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் சார்ந்த கோட்டாக்கள் இருக்கும். ஒரு சில படிப்புகள் அதுக்கு வந்து இத்தனை இருக்கைகள் தான் இருக்குது, அதுலேயும் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து இத்தனை இருக்கைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான எந்த தொந்தரவுமே சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகளில் கிடையாது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் இந்த படிப்புகள் பற்றிய சிறப்பம்சங்களை. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் வந்து தேர்வு முறைகள். இப்போ மாணவர்கள் வந்து பொதுவாக ஒரு பிஇ மாதிரியான படிப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர் பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த செமஸ்டரில் அவங்க எழுதலை அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து அரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு வந்து 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த படிப்பு முடிக்கணுன்ற மாதிரியான ஒரு திட்டங்களும் இருக்கும். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர் வந்து இந்த கல்வி நிறுவனத்தில் பதிவு செஞ்சுட்டு அதற்கான புத்தகங்கள் அவங்க கைக்கு வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க விருப்பப்பட்ட கல்வி நிலையங்களில் அதற்கான பயிற்சி அவங்க எடுத்துக்கலாம். பயிற்சி காலம் வந்து தேவையான அளவுக்கு அவங்க பயிற்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே விருப்பப்பட்டு எந்த காலங்களில் அவங்களுடைய தேர்வுகள் அவங்க எழுதணுன்றதை விருப்பப்பட்டு அவங்க அந்த தேர்வுகளை வந்து அணுக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படிப்புகளில் வந்து நிறைய அம்சங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வந்து வேலைவாய்ப்பு. ரைட் சார், சிஏ படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு பொதுவான மன ஓட்டம் என்னென்னா அது ரொம்ப கஷ்டம்ப்பா படிக்கிறதுக்கு, டிஃபிகல்ட் டு கிராக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே அது கஷ்டம் தானே? அது இல்லை, அது ஒரு மித்தா? அப்படி ஒரு வேளை கஷ்டமாக இருந்தால் அதை சுலபமாக அதை படித்து முடிக்கிறதுக்கு மாணவர்களுடைய உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? சரி, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது ஒரு கடினமான படிப்புன்னு சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த படிப்பு அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் சிஏக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற கஷ்டம் அப்படின்றது என்னென்னா அந்த படிப்புகள் வந்து அவங்க ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. அதுக்காக திட்டமிட்டு அவங்க படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். எப்படி வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவருக்கு அவருடைய பொதுத் தேர்வு கடினமாக இருக்குமோ, எப்படி ஒரு 12ஆம் வகுப்பு மாணவருக்கு அந்த பொதுத் தேர்வு கடினமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த படிப்புகளும். சொல்லப்போனால் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு சுலபம் கிடையாது, பிஇ படிப்பு சுலபம் கிடையாது, இல்லை சட்ட படிப்பும் சுலபம் கிடையாது. அதே மாதிரியான ஒரு படிப்பு தான் வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு சாதாரணமான வேலைக்கு போக போகிறது கிடையாது. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுடைய அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அக்கவுண்டிங், ஆடிட்டிங், அவங்களுடைய வரிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க பொறுப்பெடுத்து அந்த நிறுவனத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. அதனுடைய லாபத்தை அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துடைய செலவுகளை குறைக்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வரிகள் சார்ந்த விஷயங்களை திட்டமிடுறது. ஸோ அந்த நிறுவனத்தை வந்து நல்ல முறையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற பதவி தான் வந்து இவங்களுக்கு வழங்க போகிற பதவின்றதுனால இவங்க வந்து இந்த வணிகவியல், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அல்லது வந்து வரிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் என்னுடைய தேர்வு முறைகளையும் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால மாணவர்கள் வந்து இதை கடினம் சொல்றதை விட திட்டமிட்டு படிச்சாங்கன்னா இந்த படிப்புகளில் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியும்.
இப்போ நீங்க கேட்ட மாதிரி எந்த முறை வந்து சிறந்த முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு தவறான அணுகுமுறைகள் இருக்கும். அதுல முதலாவது அணுகுமுறை என்னன்னா, ஒரு மாணவர் வந்து மார்ச் மாதத்துல அவங்களுடைய +2 தேர்வை எழுதிட்டு பேரலா அவங்களுடைய சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா மே மாதத்திலேயே வந்து சிஏக்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து 2-3 மாதங்கள் மட்டும் இதற்கான பயிற்சி எடுப்பாங்க. இது வந்து முதல் தவறான அணுகுமுறை. ஸோ சிஏ இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 10th முடிச்சோடனே அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அண்ட் +2 முடிச்ச பிறகு நீங்க இதற்கான எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்க, +2 மார்ச்ல எழுதிட்டு உடனடியாக மேல வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ இந்த படிப்புகளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நிலையில அவங்க குறைந்தபட்சம் 6 முதல் 8 மாத கால பயிற்சி எடுத்து தேர்வு முறைகளுக்கு வந்து அவங்க தயார்படுத்திக்கணும். இந்த தவறான அணுகுமுறையை பயன்படுத்தின மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ குறிப்பாக ஃபவுண்டேஷன் அதுதான் முதல் படிநிலை. அதுலேயே தோல்வி அடைகிற மாணவர் வந்து இந்த படிப்பு வந்து நமக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுதுன்னா, மாணவர்கள் வந்து இது சிஏ கடினமான படிப்பு அப்படின்ற நிலைக்கு அவங்களை வந்து கொண்டு போகுது. இது முதல் தவறு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்மீடியேட் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு வருட கால பயிற்சியை எடுத்துக்கிட்டு அந்த தேர்வுகளுக்கு அவங்கள வந்து தயார்படுத்திக்கணும். மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கணும். ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கே உங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து சரியான முறையில் கையாளாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேரலாக ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இந்த படிப்பு படிக்கிறது, அல்லது வந்து பகுதி நேரமாக இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணுறது. குறிப்பாக நிறைய பேர் பண்ணுறது தவறான முறை. சிஏ நிறுவனத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். ஒன்று டிகிரி படிச்சுட்டு ஈவினிங்கில் டியூஷன்ஸ் போயிட்டு இல்லை மார்னிங்கில் டியூஷன் போயிட்டு இந்த படிப்பை படிப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபுல் டைமாக ஜாபுக்கு போயிட்டு பார்ட் டைமில் இந்த கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஸோ எப்படி எம்பிபிஎஸ் பிஇ சட்டம் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தயாராவாங்களோ அதே மாதிரி தான் சிஏ இன்டர் மாதிரியான படிப்புகளுக்கும் அவங்க தயார்படுத்திக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக மட்டுமே அவங்கள வந்து தயார் பண்ணணும். பார்ட் டைமில் பண்ணுற மாணவர்கள் தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்காது. ஒரு சில மாணவர்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 1 hour மட்டுமே தான் நான் டெய்லி படித்தேன் அப்படின்வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி குறைவான நேரம் மட்டுமே செலவு பண்ணி படித்தாலும் பாஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அது என்னென்னா எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த முறை இந்த படிப்புகளுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. எப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிலர் பாஸ் ஆயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதில் மாணவர்கள் பின்பற்றுற சில தவறான அணுகுமுறை தான் இந்த படிப்பு வந்து ஒரு கடினமான படிப்பாக கொண்டு போயிடுது. அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க +2 முடித்த பிறகு ஒரு 6 மாதம் 8 மாத கால இடைவெளி கொடுத்து அதனுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அதன் பிறகு ஒரு வருட கால இடைவெளிக்கு அப்புறமா இன்டர்மீடியேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். 2 years வந்து அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக நீங்கள் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் போய் எடுக்க வேண்டிய ட்ரைனிங். நிச்சயமாக 2 வருட காலம் நீங்கள் ஃபுல் டைமாக அந்த ட்ரைனிங்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபைனல்ஸ்க்கு வந்து நீங்கள் தேர்வுகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த அணுகுமுறையில் போகிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியும். சார், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான இந்த படிப்புகள் எடுக்கிறது பெரும்பாலானவர்கள் பார்க்கும்போது நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. பின்தங்கிய பகுதிகளில் கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் இதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு நீங்கள் சொல்லணும்னா எந்த அடிப்படையில் அவங்களுக்கான அட்வைஸ் இருக்கும்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த படிப்புகளோட சிறப்பு அம்சம் சொன்னேன் இல்லையா, இதை வந்து எல்லா கிராமப்புற மாணவர்களுமே அவங்களுக்கான படிப்பாக மாற்றிக்கலாம் அந்த சிறப்பு அம்சங்களை வச்சு. எப்படின்னா குறிப்பாக நான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே நல்ல கோச்சிங் போக முடியாது, எங்கள் ஊரில் ஒரு நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஓ இல்லை பிஇ மாதிரியான படிப்புகளுக்கு எடுக்கும்பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஊரில் மருத்துவர்கள் தேவையில்லையா, பொறியியல் பட்டதாரிகள் தேவையில்லையானா அது ஒரு விவாதமாக போயிடும். நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படிப்புகள் வந்து சேர்க்கை முறை மிக ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து கிராமப்புற மாணவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக +2 எக்ஸாம்ஸ் எழுதுகிற வரைக்கும் அவங்க ரொம்ப அமைதியாக அந்த +2க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதை எழுதலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயிற்சி. ஸோ அந்த பயிற்சியை வந்து அவங்க எங்கே எடுத்துக்கணுன்றது மிக முக்கியம். ஸோ அவங்க வந்து நகர்ப்புறங்களுக்கு தான் தேடி வரணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சிகளை வந்து எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து சிஏ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அவங்களுடைய சாப்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறது சாப்டர்ஸ்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்களும் இருக்குது. ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து இவங்க அதனுடைய பயிற்சிகளை வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பு வந்து
கல்வி கட்டணம் மிக மிக குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. நீங்க வந்து பல லட்சங்கள்ல செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே வந்து லட்சங்கள்லயோ இல்லை கோடிகளில் கூட கல்வி கட்டணம் இருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை நீங்கள் கால அவகாசத்தில் இந்த படிப்பை முடிக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முயற்சி பண்ணால் 3.5 வருடத்துலையும் முடிக்கலாம், அல்லது 5 வருடங்கள் வரைக்கும் அவங்ககிட்ட காலம் எடுத்து கூட முடிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்கிற இந்த 3 நிலைகளையும் முடிக்கிறதுக்கு மாணவருக்கு ஒரு குறைந்தபட்சம் 3.5 முதல் 5 வருட காலம் ஆகுது. அப்படின்னா அதுக்குள்ள அவங்க பண்ண போற செலவு, இந்த சிஏ நிறுவனத்திற்கு அவங்க செலுத்த போற கல்வி கட்டணம் வந்து ஹார்ட்லி ஒரு 1 lakh தான் இருக்கும். ஓகே. ஸோ அதன் பிறகு அவங்க வந்து அது கூட பார்த்தீங்கன்னா அதை பிரித்து கட்ட போகிறாங்க. ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணும்போது ஒரு 10,000 வரைக்கும் கல்வி கட்டணம். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 8 மாதம் ஆகுது அப்படின்னா அதன் பிறகு இன்டர்மீடியட் சேரும்பொழுது தான் அவங்கள அடுத்த இன்டர்மீடியட்கான கல்வி கட்டணம். ஸோ அந்த இன்டர்மீடியட் முடிக்கும் பொழுது அதுக்கு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கான கணினி பயிற்சி, அதுக்கான கல்வி கட்டணம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து 2 வருட காலம் வந்து மாணவர்கள் வந்து அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுது அவங்க எந்த நகரத்தில் இந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் இவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 வருட கால பயிற்சியிலுமே அவங்களுக்கு வந்து இந்த கரும்பு தின கூலி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அதுக்கான ஸ்டைஃபன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டைஃபன் அப்படின்றது அவங்களுடைய அந்த அடுத்த நிலையான ஃபைனலுக்கான கல்வி கட்டணம் செலுத்துவதற்கோ இல்லை வந்து அவங்களுடைய போக்குவரத்து செலவு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த செலவு இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது. முதல் வருடங்களில் ஒரு ஊக்கத்தொகை, அடுத்த வருடங்களில் கொஞ்சம் அது அளவுக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுக்குற நிலைமையும் இருக்கு. தொடர்ந்து உங்ககிட்ட நான் நிறைய கொஸ்டின் கேட்க போறேன். அதுபடி ஒரு காலர் வந்திருக்காரு. சேலத்திலிருந்து கௌஷிக் நம்மோட இணைப்பில் இணைகிறார். கௌஷிக் வணக்கம். உங்களை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. சார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார், இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஓகே சார், உங்க டவுட் கேளுங்க கௌஷிக். இப்போ சிஏ படிக்கணும், இப்போ நல்ல காலேஜ்ல சேர்ந்தா நல்ல காலேஜ் சேர்ந்தா நல்லா ஃபியூச்சர் இருக்குமா இல்லை எப்படின்னு சொல்லுங்க. நல்ல காலேஜ் சேரணுமா, அப்படின்னு நல்லா ஃபியூச்சர் இருக்குமா, அதுக்கு ஸ்கோப் இருக்கா? ஓகே கௌஷிக், நல்ல கேள்வி. இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த கேள்வி இருக்கும். அதுவும் இப்போ வந்து +2 எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டுலாம் ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம். இதுக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பட்டப்படிப்புகள் போல இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்குகிற கல்லூரிகள், இந்த கல்லூரியில் நான் படித்தா மட்டும்தான் எனக்கு வந்து என்னோட இது வந்து நாலேஜ் வந்து நல்லா இருக்கும், இல்லை வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ICAI நிறுவனம் வழங்குகிற இந்த படிப்பு, அவங்க வந்து இந்த படிப்பு பதிவு, அதற்கான புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்க விருப்பப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து எந்த பயிற்சி நிறுவனம் தேவை அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. குறிப்பா சொல்லணும்னா, குறிப்பிட்ட கல்வி நிறுவனம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதை விட முழு நேரமாக இந்த படிப்புக்கு நீங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா அந்த மாதிரியான ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து இதற்கான பயிற்சியை நீங்க எடுத்துக்கணும். நிறைய பேர் பண்ற தவறுகளே வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் இந்த படிப்புக்கான பயிற்சி எடுத்துக்கிறது இல்லை. அந்த 2 மணி நேரம் மட்டுமே செலவு பண்ணி இந்த படிப்பை முடிக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக செலவு பண்ண முடியுமா, அதற்கான சூழலை ஏற்படுத்தி தர ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து இதற்கான பயிற்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். இந்த கல்லூரியில் படித்ததுனாலே நான் ஒரு நல்ல சிஏவா ஆக முடியுமா, என்னால் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற முடியுமா அப்படின்னா கிடையாது. அதற்கான முயற்சிகளை நீங்களும் எடுக்கணும். இந்த பாடத்திட்டங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும், ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு அதனுடைய தேர்வு முறைகளுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. சார், அவர் ஸ்கோப் பற்றி கேட்டார். அதையோட ஒரு துணை கேள்வி அது பண்ணுறேன். இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னும் போது அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பேரண்ட்ஸ்க்கு பேசிக்காக எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ சிஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இங்கேயும் சரி இல்லை வெளிநாட்டிலையும் சரி எந்த அளவுக்கு இருக்குது? சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 1949 இந்த சிஏ படிப்புகள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் தான் அந்த படிப்பை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தேவைப்படலை. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த காலகட்டங்களில் நிறைய தொழில் வளர்ச்சி இருக்குது. நிறைய பேர் வந்து சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம், இல்லை இந்திய நிறுவனங்கள்லேருந்து வெளிநாடுகளில் கிளைகளை தொடங்குறது, இல்லைனா அரசாங்கம் மட்டுமே எடுத்து நடத்தி வந்த பல துறைகளில் வந்து இப்போ தனியாரும் கால் பதிச்சிருக்காங்க. கடந்த 10-20 வருடங்கள்ல இருந்த அந்த பொருளாதார மாற்றங்கள்னால வந்த விளைவு இது. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கணும். முறையாக பராமரிச்சாதான் அவங்க லாபகரமாக செயல்பட முடியும். அதுக்கு அடுத்ததா அந்த நிறுவனங்கள் வந்து வரிகள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் சொல்கின்ற வழிமுறைகளை வந்து கட்டாயமாக
பின்பற்றணும். அது ஒரு வருமான வரி சட்டமாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி மாதிரியான சட்டங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே உதவ போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த படிப்பை படித்தவர்கள். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து இப்போவே முடிச்சுட்டு வந்தால் கூட ஒரு 50,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு வருடமும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் சிஏ படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி ஒரு MBBS முடிச்சவங்க வந்து அவங்களுடைய கிளினிக்கில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிஏ முடிச்சவங்க வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங், எல்லாம் ஃபைனான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கறது மாதிரியான பணிகளை வந்து செய்ய முடியும். இது அவங்களுக்கான சொந்த தொழில் வாய்ப்பு. அடுத்ததாக ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது வேண்டாம், நான் இன்னொருத்தோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது இல்லை இன்னொருத்தக்கிட்ட இன்னொரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது தான் என்னால் ஷைன் ஆக முடியும்னு நினச்சாங்கன்னா தனியார் நிறுவனங்களில் வந்து இவங்க வேலைக்கு போக முடியும். ஸோ குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பை முடிச்சவங்களுக்கு வந்து 75,000 வரைக்கும் இருக்கும். ஸோ வேகன்சி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இல்லைன்ற கவலைகளோட தான் பல நிறுவனங்கள் வந்து செயல்படுறாங்க. நாட்டில் தொழில் முனைவோர் அதிகரிக்க அரசாங்கத்தினுடைய பல வரி சட்டங்கள், அதனோட கடுமையாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சிஏ படிச்சவங்களால மட்டும்தான் அந்த நிறுவனங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஸோ அதனால இவங்களோட டிமாண்டும் வந்து அதிகமாக தான் இருக்கு. இதே நிலை தான் அரசாங்க நிறுவனங்களையும். ஏன்னா நிறைய பேரோட ட்ரீம் வந்து என்னதான் வந்து பிரைவேட் கம்பெனியில் ஹை பெய்ட் ஜாப்ஸ் கிடைச்சாங்களோ கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க நிறுவனங்கள் எப்படி தனியார் நிறுவனங்கள் செயல்படுதோ அதே மாதிரியான அரசாங்க நிறுவனங்களில் இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். அரசு துறைகள்லையும் நேரடி வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக அவங்க வந்து தனியாக தேர்வுகள் எழுதணுன்ற அவசியம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள், வரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரியான வரி நிறுவனங்கள் வந்து உயர் பதவிகள் யாருக்கு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஏசிஎம்ஏ படிப்பு முடிச்சவங்க இல்லை இது சார்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் வரிசையில் நம்ம வந்து ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேர்வுகளை வந்து யாரால எளிமையாக எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஏசிஎம்ஏ படிப்பு முடித்தவங்களால தான் எளிமையாக எழுத முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லையோ இல்லை ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லையோ இல்லை கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லையோ உயர் பதவிகள் வந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதே நிலைமை தான் வெளிநாடுகள்லையும். ஸோ இந்தியாவில் வந்து சிஏ முடிக்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சர்வேல வந்து 1,00,000க்கும் மேற்பட்ட இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து வெளிநாடுகளில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக துபாய் மாதிரியான நாடுகளில், அரபு நாடுகளில் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்யறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஸோ அமெரிக்கா மாதிரியான நாடுகளாக இருந்தாலும் சரி, லண்டன் இல்லை ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளையும் இவங்களால வேலை செய்ய முடியும். ஸோ இன்னும் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்தியாவில் எப்படி சிஏ நிறுவனங்கள் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா சிபிஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லண்டன் மாதிரியான நகரங்களில் வந்து உங்களுக்கு ஏசிசிஏன்ற மாதிரி படிப்புகள் இருக்கு. ஸோ சிஏ படிப்பு முடிச்சவங்க அங்கேயும் வேலை செய்யலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மட்டும் அவங்க என்னன்னா ஒரு சில நாடுகளில் 2 பேப்பருக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சில நாடுகளில் ஒரு 4 பேப்பருக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுலேயும் இந்த தேர்வுகளை வந்து அவங்க ஆன்லைன் மூலமாகவே எழுத முடியும். ஸோ அதனால சிஏ படிப்பு முடிச்சுட்டா வேலைவாய்ப்பு இருக்கான்ற கேள்வியை விட சிஏ படிச்சவங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் தேவை அப்படின்றதான் உண்மையான பதில். சார், தொடர்ந்து நம்ம கிட்ட ஒரு காலர் இணைகிறாங்க. கரூர்ல இருந்து ராஜேஸ்வரி இணைகிறார். ராஜேஸ்வரி வணக்கம். நீங்க ஸ்டூடெண்டா இல்ல பெற்றோரா? உங்களுடைய அறிமுகம். பெற்றோருங்க சார். சொல்லுங்க சார், உங்க क्वेश्चन கேளுங்க ராஜேஸ்வரி. ஓகே சார், தம்பி வந்து இப்போ +2 முடிச்சிருக்கான். சொல்லுங்கம்மா. இப்போ சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குங்க சார்? ஓகே, +2 இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படி தானே? ஆமாங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நல்ல மதிப்பெண்களை தேர்ச்சி அடையணும். சிஏசிஎம்ஏ ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். இந்த 2 படிப்புமே வந்து வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு. இது வந்து யார் வேணால் எடுத்து படிக்கலாம். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கலாம். இன்ஃபேக்ட் டிகிரி முடிச்சும் படிக்கலாம், +2 முடிச்சும் படிக்கலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இந்த படிப்பு முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் இல்லை டாக்ஸ் கன்சல்டேஷன், டாக்ஸ் பிளானிங், ஃபைனான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து வரி செலுத்தும் ஒவ்வொரு தனிநபர், வரி செலுத்தும் ஒவ்வொரு சிறு குறு நிறுவனங்கள், வரி செலுத்தும் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி வந்து தேவை. குறிப்பாக சொல்லணும்னா அந்த நிறுவனம் வந்து லாபகரமாக இயங்கணும் அப்படின்னாவே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய அட்வைஸ் வேணும். ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து டாக்ஸ் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவை. அதே மாதிரியான ஒரு படிப்பு தான் சிஎம்ஏ. சிஎம்ஏ அப்படின்றது என்னன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இன்னும் ஈஸியாக கம்பேர் பண்ணோம்னா பிஇ, பிடெக் ரெண்டுத்துக்கும் வந்து மேஜராக வித்தியாசம் இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் சிஏசிஎம்ஏ. இந்த சிஎம்ஏ படித்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய அவங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய கணக்கு வழக்குகள், வரிகள் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பிளானிங்கில் ஃபைனான்ஷியல் பிளானிங்காக இருந்தாலும் சரி இல்லை டாக்ஸ் பிளானிங்காக இருந்தாலும் சரி அவங்களால அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்.
ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது தான் வந்து இந்த சப்ஜெக்டுடைய மேஜர். அது என்னன்னா சிஎம்ஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்டெப்த்தாக படிப்பாங்க. அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து என்னதான் வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அது லாபகரமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை வந்து செலவுகளை குறைக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் படித்தவங்க ஒரு நிறுவனம் அதனுடைய உற்பத்தி செலவை குறைக்கிறதுலேருந்து, அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுடைய காஸ்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம என்ன விலைக்கு விற்கணும், எந்த விலைக்கு விற்றா அந்த நிறுவனம் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிஎம்ஏ படிப்பை படித்தவங்க தான். இது நீங்கள் வந்து ஒரு குண்டூசி தயாரிக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பல் தயாரிக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து சிஎம்ஏ படித்தவங்களுடைய உதவி வந்து தேவை. குறிப்பாக அவங்களுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணுவாங்க. அவங்களுமே ஆடிட் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து அந்த நிறுவனத்தினுடைய செலவை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக அந்த நிறுவனத்தை லாபகமாக கொண்டு போகிறது தான் இந்த சிஎம்ஏ படித்தவங்களுடைய வேலை. சிஏ மாதிரியே தான் சிஎம்ஏ படிப்போம், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபவுண்டேஷன்ன்றது முதல் நிலை, இன்டர்மீடியேட்ன்றது 2ஆம் நிலை, ஃபைனல் அப்படின்றது அதனுடைய இறுதி நிலை. இதில் வந்து சிஏல வந்து உங்களுக்கு 2 வருஷம் வந்து அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுப்பாங்க. அது ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் எடுப்பாங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 மாத காலம் கூட அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு காஸ்ட் ஆடிட்டர் அலுவலகத்தில் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிறு குறு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தில் கூட நீங்கள் பயிற்சி எடுத்து இந்த சிஎம்ஏ படிப்புகளை முடிக்கலாம். சார், இப்போது சிஏவோட சேர்த்து சிஎம்ஏ பற்றியும் நிறைய விளக்கமாக பேசுனீங்க. நிறைய ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலைக்கான ஒரு பயிற்சி இது. இந்த படிப்புக்கு வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் வேணும், முழு நேர பயிற்சி அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பணியில் தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் ஈடுபட்டுட்டு வருது. வாட் மேக்ஸ் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் யூனிக்? இந்த முழுநேர பயிற்சியில் மற்ற நிறுவனங்கள்லேருந்து எந்த அளவில் சிறப்பு மிக்கதாக தனித்து விளங்குறீங்க? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். அது என்னென்னா, மாணவர்களுக்கு வந்து படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தர்றது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவேன் நான். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த படிப்புகளை நிறைய பேர் எடுத்து படிக்க விரும்புறதில்ல. அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களும் எளிமையாக அதை முடிக்கிறதில்ல அப்படின்னும் பொழுது ஏன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியிலே தான் நம்மளுடைய நிறுவனமே வந்து தொடங்கப்பட்டது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து முழு நேரமாக இந்த படிப்பை படிக்காமல் பகுதி நேரமாக இந்த படிப்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி படிப்புகளை படிச்சுக்கிட்டே இந்த படிப்பை படிக்கிறது, அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இந்த படிப்பை படிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் வந்து இதற்கு தேவையான அளவு நேரத்தை வந்து செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தால் மாணவர்கள் வந்து இந்த முழு நேரமாக இந்த படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, +2 மட்டுமே முடித்துட்டு இந்த படிப்புக்குள்ளே வர மாணவர்கள் வந்து உங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. அவங்களாவே சுயமாக உட்காந்து படித்து நாள் முழுக்க இந்த படிப்புக்காகவே அவங்கள தயார்படுத்திக்குவாங்களான்னு கேட்டால் ஹார்ட்லி 1 or 2% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெடிக்கேட்டடாக அந்த படிப்பை வந்து படிப்பாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி அப்படின்றது, அதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த கோச்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஒரு ஆசிரியர் வந்து அதுக்கான பாடம் நடத்துகிறாங்க, அதுக்கான நோட்ஸ் எடுத்து அவங்களே அதுக்காக உட்காந்து படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது குறைவான அளவு மாணவர்கள் தான் அதை பண்ணுவாங்க. மற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரோட உதவி வந்து ஒரு நாள் முழுக்க தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு +2க்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அவங்களை தயார்படுத்திக்குவாங்களோ அதே மாதிரி வகுப்பறை திட்டம். ஸோ இப்போ வந்து ஒரு வகுப்பறைக்கு 60 மாணவர்கள்னால் அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸோடைய கிளாஸஸ் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிளாஸஸ் வந்து ஒரு 800 hours எக்ஸ்டெண்டட் ட்ரைனிங்காக வந்து இருக்கும். இது வந்து 2 months 3 months மட்டுமே வந்து இதுக்கான பயிற்சியை கொடுக்கறது கிடையாது. ஸோ ஜூன் மாதத்தில் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அதனுடைய டீச்சிங் அண்ட் கோச்சிங் அது ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்து ஜனவரி மாதத்தில் இந்த மாணவர்கள் தேர்வு எழுதுகிற மாதிரியான ஒரு திட்டம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்கு தேவையான கால அவகாசம் வந்து கொடுத்து படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளில் தேர்ச்சி பெறுவதுன்றது எளிமையாக இருக்குது. இதுதான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ரெடிபிள் ஜாப் இந்த துறையில்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்மிடையே ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. துர்கா, வணக்கம். இணைப்பில் இணைஞ்சமைக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பெற்றோரா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்டூடெண்ட் சார், நாமக்கல்ல இருந்து பேசுகிறேன். இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து எப்படி போகணும், எந்த மார்க் வச்சு எடுப்பாங்க, சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அந்த கோர்ஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல கேள்விமா. நிறைய மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் இப்போ சிஏ படிப்புகளை வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்ற விளக்கம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இது என்னதான் வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் துறை சார்ந்த படிப்பாக இருந்தாலும் அவங்க வந்து +1 +2ல எந்த குரூப் படிச்சிருந்தாலும் இந்த படிப்புகளுக்குள்ளே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நுழைவுத் தேர்வுகள் கிடையாது. நீங்கள் +2 வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் படிச்சிருக்கலாம், என்ன மதிப்பெண் வேணால் எடுத்துருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான தொந்தரவுகள் வந்து இந்த படிப்பில் சேருவதற்கான
ஒரு தடையாக வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் வந்து உங்களுக்கான படிப்பாகவே நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேரும் முறை எளிது. www.icai.org ஒரு இணையதளத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட் கையில் இருந்ததுன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஐடி கார்டெலாம் கிடச்சிரும். ஸோ அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் இல்லை நீங்கள் விருப்பப்படுற ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து இதற்கான பயிற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் இந்த படிப்புகளில் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும். இன்ஃபேக்ட் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோர் தென் 50% வந்து இந்த சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளை இப்போ எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் டேட்டா. இன்ஃபேக்ட் வந்து பாஸ் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எளிமையான முறையில் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு சிஏ படிப்பு எடுத்து படிங்க. சேரும் முறை மிக மிக எளிது. தொடர்ந்து இன்னொரு காலரும் நம்மளோட இணைப்பில் இணைக்கிறார், அப்துல்லா ஃப்ரம் கத்தார். அப்துல்லா வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு சார்கிட்ட உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் கத்தார்ல இருந்து பேசுறேன். கத்தார்ல தான் இருக்கோம். பையன் பிபிஏ முடிச்சுட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து சிஎம்ஏ அங்க இந்தியாவில தான் பண்றான். சிஎம்ஏ வந்து அமெரிக்கன் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றான். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அமெரிக்கன் சிஎம்ஏ அண்ட் இந்தியன் சிஎம்ஏ சார்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அது அமெரிக்கன் சிஎம்ஏன்னு ஒண்ணு தனியா செய்யறாங்க? இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிஎம்ஏ படிச்சுட்டு வந்தா கொஞ்சம் வேல்யூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்தியன் சிஎம்ஏக்கும் அமெரிக்கன் சிஎம்ஏக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் அதை தெளிவா சொல்ல முடியுங்களா சார்? நிச்சயமா சொல்லலாம் சார். ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு படிப்புக்கு ஒரு மாதிரியான பேர் இருக்கும் இல்லையா? அதே அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகளை வழங்குவதற்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த படிப்புகளை வழங்குவதற்கு ஒரு நிறுவனம். இந்த படிப்புகளுடைய குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறதுக்கும் அவங்களோட வரிகளை வந்து திட்டமிட்டு அந்த வரிகளை முறையாக செலுத்துவதற்கும் இவங்க வந்து உதவி பண்ண போறாங்க. இதுதான் இந்த குறிக்கோள், இந்த படிப்புகளோட குறிக்கோள். அதே மாதிரி சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாபார நிறுவனமும் அவங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரித்து அவங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுன்றது தான் இந்த படிப்புகளுடைய குறிக்கோள். ஸோ அப்போ வந்து இந்தியாவில் எப்படி வந்து சிஏக்கு வந்து ஐசிஐ நிறுவனம் இருக்கோ அதே மாதிரி சிஎம்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடபிள்யூஏன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனத்துடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் வெளிநாடுகளில் வந்து அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏ அப்படின்றத அங்கே சிபிஏன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிஎம்ஏக்கும் அமெரிக்காலையும் சிஎம்ஏ அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்தியாவில் சிஎம்ஏ முடிச்சா வெளிநாடுகளில் வேலை செய்ய முடியுமானா நிச்சயமாக வேலை செய்ய முடியும். நீங்கள் வந்து எந்த இடத்துல வேலை தேட போகிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த படிப்புகளை நீங்கள் தேர்வு பண்ணணும். இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்தியன் சிஏவும் இந்தியன் சிஎம்ஏவும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நாடுகளில் வழங்குகிற சிஎம்ஏ படிப்புகளை படிக்கிறதுன்றது தான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அட்வைசபிளாக இருக்கும். அதுக்காக இந்தியாவில் சிஎம்ஏ படித்தா எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்காதுன்னு கேட்டால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் வந்து எந்த தடையும் இல்லை, நேரடியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பேப்பர் 4 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதினா தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் மேஜராக வித்தியாசம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம். இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, இதே வந்து அரபிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேட் இருக்குது. ஸோ அப்போ அந்த நாடுகளுடைய வரிச்சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை படிக்கணும். ரைட், நன்றி திரு மணிகண்டன். இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் விளக்கம் அளித்து பேசுனீங்க. மிக்க நன்றி எங்களோட இணைந்ததற்கு.